ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் அரசியலமைப்பு மாதிரி தேர்வு 1 இதை நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது 6ஆம் வகுப்பில் ஆரம்பித்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கிற பாலிட்டி பகுதி, அங்கிருந்து ரொம்ப முக்கியமான 25 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் வீடியோ போட்டுட்ருக்கோம். அறிவியலுக்கு வீடியோ போட்டிருக்கோம், வரலாறுக்கு வீடியோ போட்டிருக்கோம், புவியியலுக்கு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா நம்முடைய வீடியோ நீங்கள் ரீசெண்ட் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைய ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று தேசிய ஊராட்சிகள் தினம் ஏப்ரல் 26 அன்று கொண்டாடப்படுகிறது. காரணம் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 ஏப்ரல் 26 அன்று கொண்டு வரப்பட்டது. இந்த இரண்டில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் கூற்றும் தப்பு, காரணமும் தப்பு. கூற்றும் காரணமும் தவறு என்பது ஆன்சர். என்ன தவறு? தேசிய ஊராட்சி தினம் அப்படிங்கிறது ஏப்ரல் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஏன்னா 1992 ஏப்ரல் 24 அன்று தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 24 என்பது தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடப்படுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தப்பாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இரண்டும் தவறு என்பது ஆன்சர். இது எங்கே இருக்குதுன்னா ஸ்கூல் புக்கில் 9th புக்கில் இருக்குதுங்க. சரி, அடுத்து வேணா பாருங்கள். இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஆவதற்கான தகுதிகளை ஆராய்க. 10th புக்லேயும் இருக்குது, 12th புக்லேயும் இருக்குது. இதுக்கான பதில் பார்க்கலாங்களா? இந்தியாவின் குடிமகனாக இருக்க வேண்டும், சரி. 30 வயதை நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும், தவறு. துணை குடியரசுத் தலைவர் ஆகணும்னா 35 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதி வேண்டும், கரெக்டு. ஊதியம் பெறும், அதாவது அரசாங்கத்துடைய ஊதியம் பெறும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது, இது கரெக்டு. அப்போ பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் மட்டும் தான் தப்பு. 1, 3, 4 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள். சர்வதேச பெண்கள் ஆண்டு எது? இது 9th புக்கில் இருக்குதுங்க, பாக்ஸ் கண்டென்ட்டாக இருக்கும். சர்வதேச பெண்கள் ஆண்டு எது? இதுக்கான பதில் 1978 என்பது சரி. 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா 8ஆம் வகுப்புலேருந்து எடுத்திருக்காங்க. தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம், அதாவது நால்சா என்பது 1987 சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குகிறது. லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது. இந்த நால்சா அமைப்பு தான் லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூன்றுமே சரி என்பது ஆன்சர். நால்சாவை 1987 உருவாக்குனாங்க. அந்த அமைப்பு என்ன பண்ணுது? இலவச சட்ட உதவிகளை கொடுக்குது, லோக் அதாலத்தையும் ஏற்பாடு செய்கிறது. அடுத்த வினா பாருங்கள். நடனங்களை பொறுத்துக. இது 6ஆம் வகுப்பில் இருக்குதுங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நடனம் இருக்கும், இதை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் பஞ்சாபில் பாங்கரா நடனம் ஆடுவாங்க, குஜராத்தில் கார்பா நடனம் ஆடுவாங்க, அசாமில் பீகி அப்படிங்கிற நடனம் ஆடப்படும், உத்தரகாண்டில் சோலியா என்ற நடனம் ஆடப்படும். அடுத்த வினா பாருங்கள். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? இது 8th இருக்குதுங்க. சாரி, 8th இருக்குது, 9th இருக்குது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? இதுக்கான பதில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி தான் நியமிப்பாங்க. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அதுவும் ஓய்வு பெற்றவராக இருக்கலாம். அடுத்த வினா பாருங்கள். இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு என்ன? இது புக் பேக் கொஷினுங்க, 9th புக்கில் இருக்குது. இந்திய தேர்தல் ஆணையம் அமைய வழிவகை செய்யும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? இதுக்கான பதில் பிரிவு 324. 324. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது 6ஆம் வகுப்புலேருந்து எடுத்திருக்கங்க. கூற்று இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அகத்தியலிங்கம் கூறியுள்ளார். காரணம் இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுகின்றனர். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா காரணம் சரியாக இருக்குது, கூற்றில் தப்பு இருக்குது. அப்போ காரணம் மட்டும் சரி என்பது ஆன்சர். சரி, என்ன தப்பு இருக்குது? அகத்தியலிங்கம் சொல்லலைங்க. இங்கே சொன்னவர் யாருன்னா V.A. ஸ்மித்து, அவர் தான் சொல்லியிருப்பார். சரி, அகத்தியலிங்கம் என்ன சொன்னார்? அவரும் இதே மாதிரி சொல்லியிருப்பார். இவர் என்ன சொன்னார்னு தெரியுமா?
தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விஏ ஸ்மித்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து என்ன பாருங்கள், கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? 8ஆம் வகுப்புலேயும் இருக்குது, 10th புக்லேயும் இருக்குது. இதுக்கான பதில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா 2 மாநிலத்துக்கும் பொதுவான நீதிமன்றம் சண்டிகரில் இருக்கும். சரிங்களா? அடுத்து வேணா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது பார்த்திங்கன்னா 9th புக்லேயும் இருக்குது, 6th புக்லேயும் இருக்குது. 3 பாயிண்ட் இருக்குது, இது சரின்னு சொல்லணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சி பணி அதிகாரி ஒருவர் ஆணையராக இருப்பார். அதாவது ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் ஆணையராக இருப்பார். நகராட்சிகளுக்கு அரசு அதிகாரிகள் நகராட்சி ஆணையர்களாக நியமிக்கப்படுகிறார்கள். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது பிடிஓ அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட்டும் சரி, 3வது பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குது? பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் இஓ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செயல் அலுவலர்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் தான் பேரூராட்சியை பார்த்துக்குவார். ஸோ 3வது பாயிண்ட் தப்பு. அப்போ 1, 2 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணால் பாருங்கள், சிம்பிளான கொஷின். பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு என்ன? இது 10th இருக்குது, நான் எடுத்துகிட்டு வந்தது 7th கொண்டு வந்திருக்கேன். பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு பிரிவு 16 என்பது சரி, பிரிவு 16. அடுத்து வேணால் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். இது எங்கே இருக்குன்னா 9th புக்கில் இருக்குதுங்க. இதுக்கான பதில் 1961ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகை சின்னங்கள் உள்ளது. ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமானது என்று பொருள்படும். ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னமாகும். 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் சரி. ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குன்னா 1961 கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, 1968 தான் தேர்தல் சின்னங்கள் ஆணை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சரிங்களா? 1968 என்பது சரி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள், உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்ன? 8th இருக்குது, 10th இருக்குது, கூடுதலாக 12th நீங்கள் பார்க்கலாம். இதுக்கான பதில் 62 வயது என்பது சரி. உயர்நீதிமன்றம்னா 62 வயது. அடுத்து வேணா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது 10th புக்லேயும் இருக்குது, 8th புக்லேயும் இருக்குது. 3 பாயிண்ட் இருக்குது, எது சரின்னு சொல்லணும். இதுக்கான பதில் இந்திய குடியுரிமை சட்டம் 1951 இயற்றப்பட்டது. குடியுரிமை அரசியலமைப்பு சட்டத்துடைய 2வது பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. சட்டப்பிரிவு 5 முதல் 11 வரை குடியுரிமை பற்றி கூறுகிறது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் சரி, 3வது பாயிண்ட்டும் சரி. ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்பு இருக்குது? இந்திய குடியுரிமை சட்டம் என்பது 1955 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? 1955 கொண்டு வந்திருக்காங்க, 1955 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 சரி என்பது ஆன்சர். அடுத்து என்ன பாருங்கள், பின் வருவனவற்றுள் எது இந்தியாவை சமயசார்பற்ற நாடாக விவரிக்கிறது? எந்த பகுதி இந்தியாவை சமயசார்பற்ற நாடாக விவரிக்கிறது? இது புக் பேக் கொஷினுங்க. இதுக்கான பதில் அரசியலமைப்புடைய முகவுரையில் சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு சமயசார்பற்ற நாடு அப்படின்னு முகவுரையிலேயே சொல்லியிருப்பாங்க. இந்தியா ஒரு இறையாண்மைமிக்க சமயசார்பற்ற, இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து வேணா பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 10ஆம் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. காரணம், ஸ்பெயின் தலைநகர் பாரிஸில் 1948 டிசம்பர் 10ஆம் நாள் ஐநா பொது சபையால் மனித உரிமைகள் வெளியிடப்பட்டது. இந்த 2ல் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னா 9th புக்கில் இருக்குதுங்க. விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, ஆனால் காரணத்தில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா, டிசம்பர் 10 என்பது மனித உரிமை தினம் எல்லாருக்கும் தெரியும். 1948 டிசம்பர் 10ஆம் தேதி பாரிஸில் வெளியிட்டாங்க. ஆனால் பாரிஸ் என்பது பிரான்ஸுடைய தலைநகரம், பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம், ஸ்பெயின் கிடையாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி என்பதுதான் ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள், இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன? இது 10th புக்கில் இருக்குதுங்க. இதுக்கான பதில்
சட்டப்பிரிவு 51 என்பது சரி. சட்டப்பிரிவு 51. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லணும். இது எங்கே இருக்குதுன்னா 10th இருக்குது, 12th இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்ற பகுதி இடம்பெற்றிருக்கவில்லை. 1976 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டன. தற்பொழுது 10 அடிப்படை கடமைகள் உள்ளன. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டும் சரி, 3வது பாயிண்ட்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா தற்பொழுது 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2 மற்றும் சரி என்பதுதான் கரெக்டு. சரிங்களா? ஆப்ஷனே தப்பாக தான் கொடுத்துருக்குமோ, மன்னித்து கொள்ளுங்கள். 1, 2 மற்றும் சரி என்பது ஆன்சர். சரிங்களா? அடுத்து வேணா பாருங்கள். 1985வது ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு என்ன? இது வந்து புக் பேக் கொஷினுங்க, 9th புக்கு. 1985வது ஆண்டு திட்டக்குழுவால் நிறுவப்பட்ட குழு என்ன? இதுக்கான பதில் GVK ராவ் குழு என்பது சரி. GVK ராவ் குழு. அடுத்த வேணா பாருங்கள். அஸ்ஸாம் ரைபிள்ஸ் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ARன்னு சுருக்கமாக குறிப்பிடுவாங்க. இது 8th புக்கில் இருக்குது. இதுக்கான விடையை பார்க்கலாங்களா? அஸ்ஸாம் பகுதியில் 1835 பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது. இது கச்சார் லெவி எனப்பட்ட குடிப்படையாகும். தற்பொழுது இதில் 46 படைப்பிரிவுகள் உள்ளன. இது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. தப்பு. இந்த பாயிண்ட் தான் தப்பாக இருக்குது. இது வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் வர்றாங்கன்னா உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அதாவது AR இதை 1935 உருவாக்கியிருக்காங்க. கச்சார் லெவி எனப்பட்ட குடிப்படையாகும். 46 படைப்பிரிவு இருக்குது. உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்காங்க. அடுத்து வேணா பாருங்கள். குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் தொடர்பான சட்டப்பிரிவு என்ன? குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணலாம் இல்லைங்களா? அது சம்பந்தப்பட்ட சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் சட்டப்பிரிவு 61. 61 அடிப்படையில் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது வந்து 9th புக்கில் இருக்குதுங்க. இப்படியே பார்க்கலாங்களா? 2014 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் முதல் முறையாக நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய 10வது நாடு இந்தியாவாகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி, 2014 அறிமுகப்படுத்தினாங்க. 2வது பாயிண்ட்டில் தப்பு இருக்குது. 14வது நாடு இந்தியா. இரண்டுமே 14 தான். சரிங்களா? அப்போ 2வது பாயிண்ட் தப்பாக இருக்குது. கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். 1 மட்டும் சரி. அடுத்து வேணா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இது பார்த்தீங்கன்னா 9th இருக்குதுங்க. விடையை பார்க்கலாங்களா? இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920 பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்றது. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொதுத் தேர்தல் ஆகும். 1921 நடந்த சென்னை மாகாண பொதுத் தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி. 1920 தான் முதல் பொதுத் தேர்தலை இந்தியாவை நடத்தியிருக்காங்க. 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அடுத்து வேணா பாருங்கள். இது 6ஆம் வகுப்பு புத்தகங்க. ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுபவர் யார்? ஒரு ஊராட்சி இருக்குன்னா அந்த ஊராட்சியை போய் அங்கே நடக்கிற கணக்கு வழக்குகள் அதை மேற்பார்வையிட்டு ஆய்வு செய்பவர் யார்? இதுக்கான பதில் மாவட்ட ஆட்சியர் என்பது கரெக்டு. அடுத்து வேணா பாருங்கள். சரியான கூட்டு எதுவும் கேட்டிருக்காங்க. 3 பாயிண்ட் இருக்குதா? இதுக்கான பதில் ஐக்கிய நாடுகள் சபை 15 வயது வரை உள்ள அனைவரையும் குழந்தைகள் என்று வரையறுக்கிறது. இது உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தின் பிரிவு 25 காணப்படுகிறது. ஐநா சபை 1989 நவம்பர் 20 அன்று குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட்டும் சரி, 3வது பாயிண்ட்டும் சரி. ஃபஸ்ட்டு பாயிண்டில் தப்பு இருக்குது. என்ன தப்புனா 18 வயது வரை உள்ளவங்களை குழந்தைகள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3 மட்டும் சரி என்பது ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைய வீடியோவில் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த 25 கேள்வியை பார்த்தோம் இல்லைங்களா? இதில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.